அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே 1 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதும்போது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று எழுதுகிறார். அப்படியானால் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது நமது கடமையாக இருந்தாலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு நியாயமும் நீதியுமானதோ, அதே போல கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு சித்தமில்லாத விஷயங்களை நாம் தாய் தந்தையர் சொன்னாலும் அது கர்த்தருக்கு ஒத்து போகாத போது அதற்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. அதனாலதான் நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது மிக மிக முக்கியம். எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு சித்தமானது, அது பெற்றோர்களாய் சொன்னாலும் கூட அது கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு சித்தமானதா என்பதை கவனித்து தான் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியமானது. இது 1வது வசனம். இந்த 1வது வசனத்துல என்ன பொருள் வருகிறது? நாம் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஆகாதது, கர்த்தருக்கு சரியில்லாதது எதுவானாலும் பெற்றோர்களே சொன்னாலும் கூட அதற்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. அதற்கு அதை நாம் புறம் தள்ள வேண்டும். 1. 2வது வசனத்தில், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள 1ஆம் கற்பனையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தில் தேவன் ஏற்குறைய 613 கட்டளைகளை தந்திருக்கிறார். முக்கியமாக அந்த 10 கட்டளைகளிலே வாக்குத்தத்தம் உள்ள ஒரே ஒரு கட்டளை இதுதான். முதலாவது வருகிற வாக்குத்தத்தம் உள்ள ஒரே ஒரு கட்டளை இதுதான். உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படி என்று எழுதியிருக்கிறது. இந்த பூமியில தேவன் நம்முடைய தாய் தகப்பன் மூலமாக தான் இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். நாம் அவர்களை கனம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமானது. நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்பது வாக்குத்தத்தம் உள்ள 1ஆம் கற்பனை. அப்படியானால் கனம் பண்ணுவது என்றால் என்ன பிரியமானவர்களே? கனம் பண்ணுவது என்றால் நம்முடைய வார்த்தையிலும் செய்கையிலும் மரியாதையோடு நம் பெற்றோரிடத்தில் நடந்து கொள்வது. பிறகு அவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்கள் கேட்கும் முன்னுமே அவர்கள் எதிர்பார்ப்புகளை, கர்த்தருக்குள்ளே அவருடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை நாம் சரியாக செய்வது. பிரியமானவர்களே, எப்போதுமே கீழ்ப்படிதலுக்கு கட்டளைகள் தேவை. இப்போது நான் ஒருத்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா கீழ்ப்படிவதற்கு முன்பாக ஒரு கட்டளை இருக்கும். கட்டளை இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். ஆனால் கனம் பண்ணுவதற்கு கட்டளை தேவையில்லை. அவர்கள் சொல்லும் முன்னாகவே அவர்களுடைய இதயத்தை, அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாம் அதற்கு ஏற்றது போல நாம் செய்வது, நடப்பது, அவர்களை கவனிப்பது, அவர்களுக்காய் நேரம் ஒதுக்குவது. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் விரும்புகிற கனம் பண்ணுதல். பிரியமானவர்களே, ஆனபடினால் நியாயப்பிரமாணத்தில் அந்த 10 கட்டளைகளிலே வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை இதுதான். உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் தகப்பனையும் நம் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டியது கர்த்தருக்குள்ளே அவசியமானது. நீதிமொழிகள் புஸ்தகம் கூட சொல்லுகிறது, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை செய்யாதே. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தந்தையரை பார்த்து அவர்கள் அநேக ஞானங்களை, உலக அறிவுகளை கற்றுக்கொண்டதினாலே, எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும் நீங்க வாயை மூடுங்க என்று சொல்லுவது, நாம் தாய் தந்தையருக்கு விரோதமாய் பேசவில்லை, கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பேசுகிறோம் என்பதை நாம் மனதிலே நினைத்துக் கொள்வோம். நம் தாய் தந்தையர் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம் தாய் தந்தையர் நம்மை ஏதாகிலும் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்மை சரி செய்யும் போது, நாம் எவ்வளவு வளர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்தானம் எவ்வளவு கர்த்தரால் உயர்த்தப்பட்டாலும் சரி, நீங்கள் ஊழியக்காரராக, நீங்கள் பெரிய மனிதராக கர்த்தராலே இந்த பூமியில நீங்கள் உயர்த்தப்பட்டாலும் சரி, தேவன் விரும்புகிறது உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் சாகுமுறையிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். நீங்கள் சாகுமுறையிலும் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதுதான். ஆனபடினால் கனம் பண்ணுவோமாக. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய தாய் தந்தையை கனம் பண்ணுவோமாக. கர்த்தர் மகிழும்படி, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும்படி, அதற்கு ஒரு பாத்திரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து
கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.